பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல பாண்டியன் மாடியிலிருந்து கோமதி கூட பேசிட்டு இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ கோமதியும் கேக்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு. அப்போதான் பாண்டியன் சொல்றாரு, ராஜியோட நகைய கதிர் எடுத்துட்டான்னு நான் யோசிச்சு வருத்தப்படாத நாள் இல்ல. இன்னைக்கு அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு கோமதின்னு சொல்றாரு. என் மகன் திருடன் இல்லன்னு பேசிட்டு இருக்காரு. சரியா அந்த இடத்துக்கு ராஜியும் வாராங்க. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. மாமா நீங்க தவிர தப்பா நினைச்சு இருக்க கூடாது. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கதிர பத்தி தெரியாது. அதால அவங்க அப்படி பேசுனாங்க. ஆனா நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இப்படி பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படி அந்த இடத்துல இருந்து ராஜி கிளம்புறாங்க. பாண்டியனும் கோமதியும் கிளம்பி கீழே வாராங்க. அந்த இடத்துலதான் சரவணன், செந்தில், பழனிவேல், கதிரு எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து சந்தோஷமா பேசுறாரு. என்ன ஏதாவது கேளு, நான் உனக்கு செய்றேன்னு. ஆனா கதிரு உடனே ராஜ்ய போலீஸ் வேலைக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா பாண்டியன் அப்படியே அமைதியாகிட்டு சொல்றாரு. ஒரு அப்பா பாசமா கதைக்கிறாரு. ஏதாவது நல்லதா கதைப்பம்னு இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு எது பிடிக்காதோ அதையே சரியா கேக்குறான். வேற எந்த வேலைக்கும் போட்டு விடுறேன். ஆனா அதுக்கு மட்டும் வேணாம்னு சொல்றாரு. அந்த பக்கம் தூங்க போன பழனிவேலை காட்டுறாங்க. அவரு தூங்குறதுக்காக கட்டிலுக்கு கீழே பாய் விரிக்கிறாரு. ஆனா சுகன்யா அதை எடுத்துட்டு மேல வர சொல்றாங்க. நாளைக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேலை இருக்கேன்னு பழனிவேலும் சொல்றாரு. அதுல கோபமான சுகன்யா கத்துறாங்க. ஊருக்காக ஒருத்திய கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களான்னு கத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.